ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 8 நாளைக்கு தினம் சூரிய கிரகணம். அது கூட பங்குனி அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கிட்டத்தட்ட 54 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். அது ஏன் 54 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடியது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு ஆரம்பிக்குது. அது ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 2:22 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாவே இந்த ஒரு சூரிய கிரகணம் நீடிக்கிறதால 54 வருடங்களுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய சூரிய கிரகணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தோஷம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் சூரிய பகவானோட அருளை பெறுவதற்காகவும் நாம் சில விஷயங்களை பரிகாரம்லாம் பண்ணணும். அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு மந்திரத்தை ஒரு வரியை 21 முறை ஒரு பேப்பரில் எழுத போகிறீங்க. நாளைக்கு இரவு 9 மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிற காரணத்தால் முடிஞ்சால் ஒரு 8 மணிக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு மேலே ஓரளவுக்கு வெளியில் போகிறத தவிர்த்துடலாம். இரவு நேரம் அப்படின்னு சொன்னாலும் கிரகத்தோட தோஷங்கள் நமக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வெளியில் போகாமல் வீட்டிலே சில பூஜை முறைகளையும் பரிகாரங்களையும் பண்ணலாம். அந்த வேலை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரி மந்திரத்தை 21 முறை எழுத போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 21 முறை எழுதுறதுக்கு ரெட் கலர் பென் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த விஷயத்தை ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:12க்கு மேலே தான் எழுதணும். அதுக்கு காரணம் என்னென்னா, 9:12 மணிக்கு மேலே தான் ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. கிரகண தோஷங்கள் எது ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுத போகிறீங்க. அப்படி நீங்கள் எழுதக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் கிரணி சூர்யாய நமக. இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர்லையோ நோட்லையோ ஒரு ரெட் கலர் பென் எடுத்து ஓம் கிரணி சூர்யாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் வரிசையாக எழுதணும். எழுதி அதை 4ஆக மடித்து கிரகணம் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 2:22 வரைக்கும் இருக்கட்டும். சொல்லப்போனால் அது ஏப்ரல் 9ஆம் தேதி காலை வரைக்கும் கூட உங்கள் வீட்டோட பூஜையில் இருக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த மடிச்சுக்கூடிய பேப்பரை மறுநாள் காலையில் தண்ணியில் விட்டுருங்க. இது சூரிய கிரகணத்தால் உடல் அளவுலையும் மனதளவுலையும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட முறை. சூரிய கிரகணத்தால் பூமிக்கும் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் எந்த தோஷங்களும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பொதுநலத்தோடு தான் இதை எழுத போகிறோம். அதில் நீங்கள், உங்கள் பக்கத்து வீடு, உங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே அடங்குவாங்க. மறக்காமல் அதை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக கிரகண தோஷங்கள் எதுவாக இருந்தால் கூட அதெல்லாம் விலகி ஓடிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.